குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம எல்லார்கிட்டேயும் எப்படி பேசணும், பழகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. இப்போது டேடி மம்மி, தாத்தா பாட்டி, சித்தி சித்தப்பா, பெரியப்பா பெரியம்மா யார் வேணாலும் இருக்கட்டும், இல்லை அக்கா அண்ணா, இல்லை வெளியில் இருக்க அங்கிள் ஆண்டி யார் வேணாலும் இருக்கட்டும், நம்ம அவங்கக்கிட்ட எப்படி பேச போகிறோம்? மரியாதையாக பேசணும். எப்படி பேசணும்? ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்படி பேசணுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போது மம்மிக்கிட்ட பேசணுன்னா சொல்லுங்கம்மா அப்படின்னு பேசணும். எஸ் மம்மா அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஸோ டேடி கிட்டனா சொல்லுங்கப்பா, அப்படிங்களாப்பா அப்படின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும். எப்படி பேசக்கூடாது? என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு பேசக்கூடாது. சொல்லுங்கப்பா சொல்லுங்கம்மா பேசணும். நீ வா போன்னு பெரியவங்களை பேசவே கூடாது. நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு தான் நம்ம பேசி பழகணும். ஓகே குட்டீஸ். நம்பர் 2, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிருக்கோம். இப்போ ஸ்கூலுக்கு போன இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சண்டை போட்டுட்டோம். இப்போ சண்டை போட்ட உடனே மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன உடனே பண்ணணும்? நம்ம கஷ்டத்தை நம்ம டீச்சர்கிட்டையும் இல்லை நம்ம பேரண்ட்ஸ்கிட்டையும், டேடி மம்மிக்கிட்டேயும் ஈவினிங் வந்ததுக்கப்புறம், மம்மி டேடி எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சொல்லும் போது எப்படி சொல்லணும்? மம்மி நானும் என் ஃப்ரெண்டும் சண்டை போட்டோம், ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னோ சொல்லணும், உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்களோ அப்படியே சொல்லணும். அப்போ தான் மம்மி டேடியோ இல்லை டீச்சரோ எது கரெக்டான விஷயங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் அதில் எது தப்பு பண்ணியிருக்கீங்க, எது கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், நீங்கள் ஹாப்பி ஆகிடுவீங்க. ஓகே குட்டீஸ். ஓகே. இப்போது அகெயின் ஸ்கூலில் நிறைய பேர் நிறைய பொருள் வச்சுருப்பாங்க இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலர் கலர் பென்சிலு, எரேசர் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வீட்லேயும் யாராச்சும் வந்தாங்கன்னா நிறைய பொருள் வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அவங்கக்கிட்ட இருந்து அந்த பொருளை பார்க்கணுன்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம போய் நேராக அதை எடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். இது ரொம்ப அழகாக இருக்கே, நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம அந்த பொருளை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடலாம். அவங்க நம்மளை எடுத்துக்க சொன்னாங்கன்னா அப்படின்னு, இல்லை நீங்கள் பாருங்கள், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு யாராச்சும் நமக்கு அந்த பொருளை கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். நம்ம இப்போ சின்னதாக தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சாரின்னு சொல்லணும். ஓகே குட்டீஸ். ஸோ பெரியவங்க கிட்ட நம்ம நீங்கள் வாங்க போங்கன்னு பேசணும். நமக்கு ஒரு பிரச்சனைனா டேடி மம்மிக்கிட்டேயோ இல்லை டீச்சர்கிட்டேயோ உடனே சொல்லிடணும். ஒரு விஷயம் நமக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணிட்டா நம்ம அவங்கக்கிட்ட சாரி கேட்கணும். ஓகே குட்டீஸ். தேங்க்யூ.